ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்றைக்கி கிரில்டு வெஜிடபிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே உருளைக்கிழங்கு, சின்ன பீஸ் கேபேஜு, கொஞ்சம் பீன்ஸு, ஒரு 3 கேரட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஒரு 3 பூண்டு வந்து சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். பூண்டு பொடி இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்கு மட்டும்தான். அதில் கொஞ்சோண்டு காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் இது நல்ல பெரிய ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த பெரிய பாத்திரத்தில் எடுத்துட்டேங்க. இதில் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குன்னு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிவிடுங்க. நான் இது ஓவனில் தான் பண்ண போகிறேன். தேவையான அளவு பெப்பர் தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறேங்க. நான் இதுவும் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது சின்ன ஸ்பூனுங்க, அதை 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் வரும். இப்போ நான் இதில் கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்கு ஒரிகானோ ஆட் பண்ணுறேன். நீங்கள் இட்டாலியன் சீசனிங் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. பிஞ்சு ஆட் பண்ணால் போதும். அது ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா இடத்துலையும் அந்த காரமெல்லாம் இறங்கட்டும். ரொம்ப ஸ்பைசியெல்லாம் இருக்காதுங்க. ஆனால் அந்த கிரில் பண்ணும்போது அந்த ஃப்ளேவரோட இந்த வெஜிடபிள்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பட்டர் 1 டீஸ்பூன் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் தான் வேணுங்கிறது இல்லைங்க, ஆயில் இருந்தாலும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் இருந்தால் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ நான் வந்து ஓவனில் கிரில் பண்ண வச்சிடலாம். இப்போ கிரில் ரேக்கு வச்சிடலாம் ஓவனில். இது மேலே இந்த வெஜ்ஜீஸ் வச்சிடலாம். பெரிய ரேக்கு தான் வைக்கணுங்க. இப்போ ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு டைம் செட் பண்ணிடலாம். நான் ஒரு 5 நிமிஷம் வைக்க போகிறேங்க. இப்போ 10 நிமிஷம் ஜாஸ்தி வச்சுட்டேங்க. நான் 5 நிமிஷம் முடிச்சுட்டு ஆகலை, அதனால திருப்பி 10 நிமிஷம் வச்சேன். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. க்ரில் ஆகிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் வச்ச போது ஆகலை, நிறைய குவான்டிட்டி நிறைய இருக்கிறதுனால ஆகலை. இப்போ பாருங்கள், சூப்பராக ஆகிருக்கு, க்ரில்லாக இருக்குது நல்லா. இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பேக்கடு வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.